Hi everyone, welcome to my channel Kitchen Craze. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சூப்பரான ரெசிபி French macaroon. அது எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். First ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல்ல நீங்க வந்து 1/4 கப் பவுடர்ட் சுகரும் 1/4 கப் மைதா எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து ஆக்சுவலாக ஆல்மண்ட் ஃப்ளார் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம மைதாலேயே எப்படி பண்ணலாம், நம்ம வீட்டில் இருக்கிற ஆல் பர்பஸ் ஃப்ளாரை வச்சு நம்ம எப்படி பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஒரே அளவு தான். இதுக்கு நம்ம பவுடர் சுகர் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஐசிங் சுகர் இருந்தால் நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு பவுலில் ஒரு 2 எக்கோட வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து அதை வந்து நீங்கள் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி நீங்கள் லைட்டாக எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பண்ணனா நல்ல ரிசல்ட் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு லோ ஸ்பீட்லேருந்து அப்புறம் கொஞ்சம் மீடியம் ஸ்பீட் வரைக்கும் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நல்லா இப்படி பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா ஃப்ளஃபியாக இப்படி வரும்போது நீங்கள் இதில் வந்து ஒரு 1/4 கப் சுகர், இதுக்கும் ஒரு 1/4 கப் பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் பீட் பண்ணணும். ஒரேடியாக ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா இப்படி அழகாக அப்படி ஃப்ளஃபியாக ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும். நீங்கள் இதை கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி இப்படி பீட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஆப்பிள் க்ரீன் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஃபுட் கலர் நீங்கள் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் க்ரீன் சூஸ் பண்ணது காரணம் ஒரு நியூ பிகினிங் க்ரோத்துக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டிக்கு க்ரீன் கலர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த நாளில் ஒரு பாசிட்டிவிட்டியோட நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்றனால நான் க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வேலண்டைன்ஸ் டேயில் எந்த கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் அந்த கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதெல்லாம் கலர் கொடுத்து அதை நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஏற்கனவே நல்லா ஜலிச்சு வச்ச அந்த கலவை இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கொஞ்சமாக போட்டு நல்லா கலரிக்கோங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ளேவருக்காக. கொஞ்சமாக தான் நீங்கள் வந்து அந்த மைதாவும் பவுடர் சுகரும் நம்ம ஜலிச்சு எடுத்தோம் இல்லையா, அதை நீங்கள் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. ரொம்ப போட்டு அதை கலக்க வேண்டாம், சும்மா இந்த மாதிரி லைட்டாக அப்படியே கலக்கி நம்ம எடுத்துக்கணும். இப்போ குக்கரில் வந்து ப்ரீ ஹீட் வந்து 50 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் பண்ணி எடுத்துருங்க. அதே மீடியம் ஃப்ளேமில் 20 நிமிஷம் நீங்கள் குக்கரில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக அந்த மேக்ரூன் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் பேன்லேயும் வச்சுக்கலாம், இல்லை குக்கர் இல்லை எதுலனாலும் வச்சு சும்மா விசில் வைக்காமல் மூடி வச்சா போதும். இப்போ வந்து பட்டர் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். பட்டர் க்ரீமுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் நான் வந்து 200 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1/4 கப் பவுடர் சுகர் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம பீட் பண்ணிகிட்டே இருந்தால் அழகாக பட்டர் க்ரீம் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் பாத்திரத்தை எடுத்து இப்படி கவுத்துனா அந்த க்ரீம் வந்து வலியக்கூடாது. அப்படி அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே நல்லா பட்டர் க்ரீம் ரெடி ஆகிடும். நமக்கு நல்லா அழகாக மேக்ரூன்ஸும் ரெடி ஆகி வந்துருச்சு. நம்ம அந்த பட்டர் க்ரீம் இருக்கு இல்லையா, அதை நம்ம பைப்பிங் பேக்கில் போட்டு இந்த மாதிரி நீங்கள் அதில் வந்து க்ரீமை ஃபில் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இன்னுமே உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஷேப் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பட்டர் பேப்பர் கீழே ஒரு பேப்பரில் நல்லா சர்க்கிளாக ஒரு ரவுண்ட் போட்டு வச்சு கரெக்டாக அந்த அளவுக்கே நீங்கள் வந்து அது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா மேக்ரூன் கரெக்டாக சேம் சைஸ்க்கே வரும். இப்படி பண்ணிங்கன்னா அருமையான ஃப்ரெஞ்ச் மேக்ரூன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் லவ்ட் ஒன்ஸ்க்கு இதை கொடுத்து சந்தோஷமாக இந்த வேலண்டைன்ஸ் டேவை கொண்டாடுங்க.